வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு டே 3க்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 11வது கேள்வி. 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு ரூபாய் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ தேவைப்படுதா அப்படின்னா 9 லட்ச ரூபா. அப்போது இப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு போடணும் அப்படின்னு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி தராங்க அப்படின்னா 20% வட்டி தராங்க. இப்போ இதில் பாருங்கள், 2 லட்சத்துக்கு 10%னா 20,000 கரெக்டாக? அப்போ 20% அப்படின்னா 40,000. 10 வருஷம் கழித்து 4 லட்ச ரூபா தான் கிடைக்கும். 2 ஒரு 4 லட்சம் 6 லட்சம் தான் வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. கரெக்டாமா? அப்போ இதே மாதிரி பாருங்கள், 10%னா இது எவ்வளோ வருது? 30,000. 20%னா 60,000. அப்போ 10 வருஷம் கழிச்சு 10 × 60 லட்சம் 60,000 6 லட்சம். 6 ஒரு 3 எவ்வளோ லட்சம் கிடச்சிரும்? 9 லட்ச ரூபா கிடச்சிரும். ஸோ ஆன்சர் பி. ஸோ நீங்கள் இது ஆன்சர்லேருந்து பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸி. மெத்தடாகவும் போடலாம், ஆனால் மொத்த தொகையை வச்சுட்டு போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இப்படி ஆன்சர்லேருந்து பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருது பாருங்கள். சரியா? அடுத்தது 12 ஆகியவற்றின் மீ போ வான்னு கேட்டிருக்காங்க. நான் இது ரொம்ப 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 சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இதை ஒரு நேற்று நான் இதில் சொன்னது மாதிரி தான், கொஷின் சொல்லும்போது சொன்ன மாதிரி தான், ஒரு 3லேருந்து 4 செகண்டில் முடிச்சிடலாம். எப்படின்னா, ஒன்றும் இல்லை, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை பாருங்கள். 6 8 12. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ போவா 6 8 12. 3 எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வரும்? 3 2 4 2 6 2. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ ஆன்சரில் முன்னாடி கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா 2 வரணும். எந்த ஆன்சரில் முன்னாடி 2 இருக்குதுன்னு பாருங்கள். இது எதுலேயுமே இல்லை, ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு பாருங்கள். முன்னாடி இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? அடுத்ததாக 13 ரூபாய் 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க. எத்தனை மாதத்துக்கு? 3 மாதத்துக்கு. 3 மாதம் அப்படின்னா 3/12. 1 3 3 4 3 12. அப்போ 1/4ன்னு அர்த்தம். கரெக்டாக? 20,000க்கு 10%னா 2,000. அப்போ 5%னா 1000. நமக்கு மாதம் 1/4 தான், 4ல் ஒரு பாகம் தான். அப்போ 4 வகுத்துட்டிங்கன்னா ஒரு 4, இது பார்த்தீங்கன்னா 250. அப்போது 3 மாதத்துக்கான தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 250. நீங்கள் I = PNR/100லையும் அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா? 14 போக்குவரத்து சமீட்சை விலக்குகள் 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் முறையே 48 72 108 வினாடிகளுக்கு பின் மாறுகிறது. அவை எல்லாமே 8:20 மணிகளில் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் எப்போது அவை ஒரே நேரத்தில் மாறும்? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான கணக்குகள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM. அவங்க 3 நம்பர் சொல்லியிருக்காங்க, 48 72 108. சரியா? இது எல்லாத்துக்கும் மிசிமா எடுக்கிறோன்னா இந்த மாதிரி டானா முறையில் போடுவோம் இல்லையா? அது முதல்ல 2ஆம் வாய்ப்பாடு. அப்போ 24 36 2 10 4 2 54. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 12 18 27. இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். ஏன்னா 3 நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4 3 6 3 9 3. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 4 வராது, அதனால் 4 அப்படியே வச்சுக்கிறேன். 2 3 6 3 9. 4 2 பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்படின்னா 2 4 1 2 3 வராது. சரிங்களா? இப்போ மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதாக 3 9 9 3 27. 27 × 2 54 108 216 432. அப்போ மொத்தத்தையும் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 432. எவ்வளோ செகண்டு கழித்து மாறும் அப்படின்னா 432 செகண்ட்ஸ் கழித்து மாறும். ஆனால் அவங்க செகண்டாக இல்லாமல் அது மினிட்டாக மாற்றிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அப்போ 432 செகண்ட் இருக்குது, 7 நிமிஷம். ஏன்னா 7 6 42. 420 போயிடுச்சுன்னா மீதி 12. ஸோ எவ்வளோ நேரம் கழித்து மாறும்னா 7 நிமிஷம் 12 செகண்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 8:20. அப்போ 8:20க்கு அப்புறம் 7 நிமிஷம் போச்சுன்னா 8:27 12 செகண்டு. இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. 8:27 மணி 12 செகண்டு கழித்து மறுபடியும் மாறும். புரியுதுங்களா? LCM கண்டுபிடிச்சிடணும், அதை மினிட்டாக மாற்றி அவங்க சொன்ன டைம் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்து 15 ஆகிய எண்களால் வகுப்படும் மீ பெரு 4 இலக்க எண். இதே மெத்தடாக போடணும் அப்படின்னா LCM கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா டிவைட் பண்ணி போகிறதெல்லாம் பெரிய வேலை. இங்கே நம்ம என்ன ஷார்ட்கட் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12
12 எப்படி பிரிக்கலாம்? 3 12. அப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் எது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 5 4 9. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது 3ஆம் வாய்ப்பாட்டில் 5 7 12. இதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டாக? எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு. 4ஆம் வாய்ப்பாடுனா லாஸ்ட் 2 நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது வரும். இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ 2 ஆன்சர் ஒமிட் பண்ணியாச்சு. கரெக்டாக? 15 3 5 15. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்துடும். 18 9 2 18. 5 4. இதுவும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இதுவும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதே தான் 27. இப்போ 2 நம்பருமே நமக்கு இருக்கிற எல்லா கான்செப்ட்டுக்கும் கரெக்டாக வருது. 9 27. இப்போ 27ஆம் வாய்ப்பாட்டில் ரெண்டுமே வந்துடுது. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மீப்பெரு 4 இலக்க எண் இருக்கிற எல்லா நம்பருமே எல்லா கான்செப்ட்டுக்கும் கரெக்டாக வருதுன்னா அப்போது அதில் எது பெரிய நம்பரோ அது. அப்போ ஆன்சர் 9720. முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளேருந்து முடிவு பண்ணுற முடியும். ஓகேவா? ஸோ இது 3வது நாளுக்கான ஆன்சருக்கு. அடுத்து காலையில் எழுந்தவுடன் கணக்கு. இன்றைய தேதிக்கான 4வது நாளுக்கான 5 கணக்குகள். இதில் 16வது கேள்வி. முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது. முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதை காண்க. இந்த நாளத்தில் எந்த ஆன்சர் வரும்னு பாருங்கள். இது ஆப்ஷன்லேருந்தே ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் மெத்தடாக போட்டு பார்த்து எந்த ஆன்சர்னு சொல்லுங்கள். 17 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன? அப்படின்னா என்ன தெரியணும்னா சமபக்க முக்கோணத்தோட குத்துயரத்துக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவுக்கு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா என்னன்றது தெரியும். 18 ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதல் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. அதே தொட்டியை நிரப்புவதற்கு 2வது குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது. 3வது குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரப்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு? அடுத்தது 19 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினம் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 20 43 91 183 ஆகிய எண்களை வகுக்கும்போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன? இது நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்கம்மா. நான் என்ன மெத்தடுன்றதை நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன். நீங்களும் ஆன்சரை போட்டு பார்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். தேங்க்யூ.